எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் எழுதும் அனைவரையும் நேஷனல் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் சார்பாக வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்பர் 8 ரீசனிங் என்ன பார்க்க போறோம்னா லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், வார்த்தைகளை வரிசையின் முறையில் அடுக்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? லாஜிக்கான சீக்வன்ஸில் லாஜிக்கான வரிசையில் வேர்ட்ஸை எப்படி அடுக்கிறோம் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதோட இன்ட்ரடக்ஷன் என்னன்னா, த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இன் அன் ஆர்டர் பேஸ்ட் ஆன் ரியாலிட்டி and facts that are universally accepted is called logical sequence. என்ன சொல்றாங்கன்னா, அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஓகேவா, வரிசைப்படுத்தப்பட்ட அதாவது அடுக்கப்பட்ட வார்த்தைகள் இன் அன் ஆர்டர், ஒரு குறிப்பிட்ட ஆர்டரில் ஒரு குறிப்பிட்ட வரிசையில் எதன் அடிப்படையில் அடக்கியிருக்காங்கன்னா அதோட ரியாலிட்டி, அதோட உண்மைத்தன்மை மற்றும் அதோடைய ஃபேக்ட்ஸ் ஓகேவா, ஃபேக்ட்ஸை வச்சு யூனிவர்சலி அக்செப்டட் மீன்ஸ் பொதுமக்களால் எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு ஃபேக்டாலேயோ ஒரு ரியாலிட்டினாலேயோ நம்ம வந்துட்டு அதை அடுக்கிறோன்னா அதுக்கு பேர் தான் என்னது, லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். இந்த வகையில் வந்துட்டு என்னென்ன கொஷின்லாம் இருக்குன்னு பார்க்குறோன்னா, ஏ குரூப் ஆஃப் இன்டர்ரிலேட்டட் வேர்ட்ஸ், இந்த மாதிரி கொஷின்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா, ஒரு குரூப்பை ஒன்றை சார்ந்து மற்ற வார்த்தைகள் இருக்கும் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன்னா, மொபைலை பற்றி சொல்கிறேன்னா, மொபைல், கேமரா, பேட்ரி ஓகேவா, ரேம், ஸோ இதெல்லாம் மொபைல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்ட சில வார்த்தைகள் ஒன்று தொடர்புடைய வார்த்தைகளை கொடுப்பாங்க. தொடர்புடைய வார்த்தைகளை கொடுத்து அதில் லாஜிக்கலாக என்னென்ன சீக்வன்ஸ் முதல்ல இருந்து எதுலேருந்து ஆரம்பிக்கும் எதில் போய் முடியும் அப்படின்ற மாதிரி தான் மோஸ்ட்லி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். ரொம்ப ஈஸியாக எளிமையான ஒன்று தான். ஸோ எக்ஸாம்பிள் சம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் கொஸ்டின், இங்கே டைரக்ஷன்ஸ் எப்போவுமே முதல்ல எடுத்தோன்னே வாசிச்சிருங்க. இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் அரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் அ மீனிங்ஃபுல், அதாவது அர்த்தமுடைய லாஜிக்கல், லாஜிக்கான ஆர்டரில் நம்ம என்ன பண்ணணும், அதை அடுக்கணும். முதல்ல எது வரும், ரெண்டாவது எது வரும்ன்றதை நம்ம வரிசைப்படுத்தணும் ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் 1, பர்த், டெத், மேரேஜ், எஜுகேஷன் ஓகேவா. பிறப்பு, இறப்பு, திருமணம், அதுக்கப்புறம் கல்வி. ஸோ இதில் வந்துட்டு நம்ம வரிசை எதில் ஆரம்பித்து எதில் முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு வரிசைப்படுத்தணும். ஸோ எதில் ஆரம்பிக்குது, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் எதில் ஆரம்பிக்குது, அவனுடைய பிறப்பில் தான் ஆரம்பிக்குது சரியா. அவனுடைய பிறப்பில் ஆரம்பித்து, ஸோ பர்த் தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன நடக்கும், கல்வி கற்றுக்கிறான். அவனோட இளம் வயதில் என்ன பண்ணுறான், கல்வியை கற்றுக்கிறான். நம்மளாம் படிச்சுட்டு தானே இருக்கோம் எக்ஸாமுக்கு, அந்த மாதிரி அவனும் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு வகையில் கல்வி கற்றுக்கிறான். ஸோ 1, 4 எஜுகேஷன் இஸ் 4th ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவனோட வாழ்க்கையில் அடுத்த கட்டமாக திருமணம் நடக்குது ஓகேவா. ஸோ 3 மேரேஜ். கடைசி காலத்தில் என்னதான் ஆகணும், மனுஷனாக பிறந்த எல்லாருமே, எல்லா உயிரினுமே கடைசியில் இறந்து தான் ஆகணும். ஸோ த லாஸ்ட் ஒன் இஸ் டெத் ஓகேவா. ஸோ 1, 4, 3, 2 1, 4, 3, 2 ஆன்சர் ஆப்ஷன் சி. பாருங்க, பர்த் ஃபர்ஸ்ட் இருக்கு, ரெண்டாவது எஜுகேஷன், மூணாவது மேரேஜ், கடைசியாக தான் என்னது இருக்கு, டெத் ஓகேவா. பிறப்புக்கு இறப்புக்கு இடையில நிறைய விஷயங்கள் இருக்கு. அதில் என்னெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, எஜுகேஷனும் மேரேஜும் கொடுத்துருக்காங்க. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஃப்ரேஸ், லெட்டர், வேர்ட், சென்டென்ஸ் ஓகேவா. ஸோ இதில் லெட்டர்னா எழுத்துக்கள் எல்லாத்துக்கும் தெரியும், வேர்ட்னா வார்த்தைகள், சென்டென்ஸ்னா வாக்கியம். நிறைய பேருக்கு ஃப்ரேஸ்னா என்னன்னு தெரியாது. ஃப்ரேஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தைகள் குறிப்பிட்ட கொஞ்சோண்டு வார்த்தைகள் சேர்ந்தது தான் என்னது ஃப்ரேஸ் ஓகேவா. அதே மாதிரி சென்டென்ஸ் என்னன்னா, ஃப்ரேஸ் எல்லாம் சேர்ந்தது என்ன சொல்லுவோம், ஃப்ரேஸ் எல்லாம் சேர்ந்தது தான் சென்டென்ஸ்னு சொல்லும் ஓகேவா. அப்போ எதுலேருந்து ஆரம்பிச்சு எது பெருசாக போகும், கிட்டத்தட்ட இது ஒரு அசெண்டிங் ஆர்டர் மாதிரி தான். சின்னதுலேருந்து ஆரம்பிச்சு பெருசாக போகும்போது ஒரு குரூப் எப்படி போகும் அப்படின்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு எதில் ஆரம்பிப்போம், சின்னதாக உள்ள யூனிட் எது, இதில் லெட்டர், எழுத்துக்களை தானே முதல்ல ஆரம்பிப்போம். ஒரு வேர்டு எழுதணும்னா முதல்ல ஆரம்பிக்கிறது எதில் ஆரம்பிப்போம், அதோட ஒரு எழுத்துலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு லெட்டர் 2. அடுத்தது லெட்டர்ஸ்லாம் சேர்த்து எதை உருவாக்க முடியும், ஒரு வேர்டை உருவாக்க முடியுமா, 2, 3. அடுத்த வேர்ட்லாம் சேர்த்தது தான் என்னன்னு சொல்லியிருக்கேன், ஃப்ரேஸ்ன்னு சொல்லியிருக்கேன். குறிப்பிட்ட சில வார்த்தைகள்லாம் சேர்ந்தது தான் என்னவா உருவாகும், ஃப்ரேஸாக உருவாகும். அப்போ 2, 3, 1 ஃப்ரேஸ் எல்லாம் சேர்ந்ததை எதை கொடுக்கும், சென்டென்ஸ், வாக்கியங்களை கொடுக்கும் ஓகேவா. அப்போ 4, 2, 3, 1, 4 2, 3, 1, 4 இருக்கா, இருக்கு. ஸோ என்ன சொல்கிறாங்க, சொல்யூஷன், ஏ குரூப் ஆஃப் லெட்டர் மேக்ஸ் அ வேர்ட், அதாவது எ குரூப் ஆஃப் லெட்டர்ஸ், எழுத்துக்களின் குரூப் என்ன பண்ணுமா, ஒரு வார்த்தையை உருவாக்கும். எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், வார்த்தைகளின் குரூப் என்ன பண்ணும், கூட்டம் என்ன பண்ணும், ஃப்ரேஸை உருவாக்கும். எ குரூப் ஆஃப் ஃப்ரேஸ் ஓகேவா, எ குரூப் ஆஃப் ஃப்ரேஸ் மேக்ஸ் அ சென்டென்ஸ். ரொம்ப எளிமையான ஒரு டாபிக் ரீசனிங்லேயே பார்த்தீங்கன்னா, ஆனால் எல்லாத்துக்குமே நமக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கிலீஷில் மட்டுமே இருந்துகிட்டு இருந்துச்சு, இல்லைனா அதர் லாங்குவேஜ் இருந்துச்சு. இப்போ தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க.
தமிழில் வந்துட்டு நம்ம இப்போதைக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி போடலை எதையும். லாஸ்ட் டைம் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு டவுன்லோட் பண்ணி இது முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது வீடியோ சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஷீட்டாக நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ப்ராக்டிஸ் ஷீட்டாக கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் பிடிஎஃப்ல. இப்போதைக்கு எல்லாமே என்கிட்ட இங்கிலீஷில் தான் இருக்குது எல்லா டாக்குமெண்ட்ஸும். அதனால தான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தமிழில் சொல்லி நான் எடுக்கிறேன். ஓகேவா? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில், தமிழில் எடுத்தால் நல்லா இருக்குமே முழுசா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எதுக்கு நான் இங்கிலீஷில் வச்சு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எடுக்கிறேன்னா, எல்லாருமே தமிழை மட்டுமே படித்து வந்தவங்களும் இருக்க மாட்டாங்க, இங்கிலீஷ் மட்டுமே படித்து வந்தவங்களும் இருக்க மாட்டாங்க. தமிழ் மீடியம் பசங்களும் இருப்பீங்க, இங்கிலீஷ் மீடியம் பசங்களும் இருப்பீங்க. ஸோ பைலிங்குவலாக எடுக்கும்போது சரி தமிழ் மீடியம் பசங்க புரிஞ்சுப்பாங்க, இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கும் புரிஞ்சுக்கும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் பைலிங்குவலாக எடுக்கிறேன். இங்கிலீஷில் கண்டென்ட் இருக்குது, நான் ஒவ்வொன்றையும் தமிழில் மென்ஷன் பண்ணி தான் எடுக்கிறேன். ஓகேவா? தமிழில் மென்ஷன் பண்ணி தான் எடுக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்லேயே கேளுங்க. சரி எனக்கு இது புரியலை, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு புரியல, நீங்களே கேட்கலாம். இல்லைன்னா நீங்கள் கூகுள் பண்ணி கூட பார்த்து கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கொஷின் பாருங்கள், கன்சல்டேஷன், இல்னஸ், டாக்டர், ட்ரீட்மெண்ட், ரெக்கவரி. ஓகேவா? ஸோ கன்சல்டேஷனாக ஒன்றும் இல்லை, அணுகிறது. ஓகேவா? ஒருத்தருடைய என்ன சஜஷனாக அணுகிறது, அதுதான் என்னது கன்சல்ட். டாக்டர் கன்சல்ட் பண்ணுறேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் என்னது கன்சல்டேஷன். இல்னஸ்னால் இயலாமை, அதாவது உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறது தான் இல்னஸ். டாக்டர் மருத்துவர், ட்ரீட்மெண்ட்னா மருத்துவம், ரெக்கவரினா அதுலேருந்து சீராகி வர்றது, குணமடைந்து வர்றது என்னன்னு சொல்லுவோம், ரெக்கவரின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதில் எது முதல்ல நடக்கும்? எப்போவுமே முதல்ல என்னது, உடம்பு சரியில்லைனா தான் என்ன பண்ணுவோம், டாக்டரை போய் பார்ப்போம். அப்போ இல்னஸ் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ 2 ஃபஸ்ட்டில் வரும். ஸோ அப்போ என்ன ஆகும், ஆப்ஷன் சி டி எலிமினேட் பண்ணிடலாமா? அடுத்தது உடம்பு சரியில்லைனா நம்ம உடனே என்ன பண்ணுவோம், டாக்டரை போய் பார்ப்போமா? ஸோ 2 3 இருக்கு. டாக்டர் கன்சல்டேஷன் கொடுப்பாரா? டாக்டர் என்ன பண்ணுவார், கன்சல்டேஷன் கொடுப்பாரா? அதாவது என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரா? அதுதான் என்னது கன்சல்டேஷன். ஓகேவா? ஸோ இதை வச்சே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. எது வேணும் நமக்கு? 1 தான் வேணும். ஆப்ஷன் ஏ. இங்கே பாருங்கள், கிளியர்லி இல்னஸ் அக்கர்ஸ் ஃபர்ஸ்ட். உடம்பு சரியில்லாமல் தான் முதல்ல ஆகும். அப்புறம் தான் ஒருத்தர் என்ன பண்ணுவார், டாக்டர் போய் பார்ப்பாரு. ஏன்னா அதுக்கப்புறம் டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவார், ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் உடம்பு நமக்கு சரியாகும். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் கொஸ்டின் பேர்லாம். In each of the following questions, arrange the words in a meaningful logical order and then select the appropriate sequence from the alternatives given below. அதாவது அதே தான் சொல்லியிருக்காங்க, மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், லாஜிக்கலாகவும் இருக்கணும். ஓகேவா? வெஜிடபிள் மார்க்கெட் குக்கிங் கட்டிங். ஓகேவா? வெஜிடபிள் மார்க்கெட் குக்கிங் கட்டிங், இதில் எது முதல்ல வரும் சொல்லுங்கள். எதுலேருந்து ஆரம்பிக்க முடியும் ஒரு விஷயத்த? இந்த கொடுக்கப்பட்டிருக்க 4 வார்த்தைகளில் மட்டும்தான். ஓகேவா? வெஜிடபிள் மார்க்கெட், மார்க்கெட்டுக்கு போய் தான் நம்மளால் வெஜிடபிள் வாங்க முடியும். மார்க்கெட் ஏதோ ஒரு கதையாக, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கதையாக அரேஞ்ச் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கி அதை அரிஞ்சு, அதாவது கட் பண்ணி, குக்கிங்னா என்னது, சமைக்கிறாங்க. ஓகேவா? 2 1 4 3 ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரி ஒரு கதையை நம்ம ஃபார்ம் பண்ணி பார்த்துட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள், பிளான்ட், ஃப்ரூட், சீட், ஃப்ளவர். இங்கே பார்த்தீங்கன்னா இதே வந்துட்டு ஒரு கதை மாதிரி பாருங்களேன். முதல்ல என்ன பண்ணுது, விதை வந்துட்டு ஒரு செடியாக மாறுது, 3 1. அதுக்கப்புறம் அந்த செடியில் ஒரு பூ பூக்குது, அந்த பூ கடைசியில் என்னவா மாறுது, காயா மாறி கடைசியில் நமக்கு ஒரு கனி பழமாக என்னது கிடைக்குது. அப்போ 3 1 4 2, 3 1 4 2. இந்த மாதிரி கதையாக பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப இலகுவாக இருக்கும், உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அடுத்தது கர்ட் பட்டர் மில்க் கவ். கர்ட் பட்டர் மில்க் கவ், தயிர், வெண்ணெய், பால், பசு. ஓகேவா? தயிர், வெண்ணெய், பால், பசு. இதில் எதுலேருந்து ஆரம்பிக்க முடியும் சொல்லுங்கள்? பசு தான் என்னது, பால் பசுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், பால் கறக்குறோம். பசுலேருந்து பால் கறந்தா அதை என்னவா மாற்றிக்கலாம், தயிராக மாற்றிக்கலாம். தயிர்லேருந்து நம்மளால் வெண்ணெயை எடுத்துக்க முடியும். சரியா? வெண்ணெயை எடுத்துக்க முடியும், பட்டரை எடுத்துக்க முடியும். ஸோ 4 3 1 2, 4 3 1 2 ஆப்ஷன் ஏ. அதுக்கப்புறம் ஹனி, ஃப்ளவர், ஹனி பி, வேக்ஸ். ஓகேவா? தேன், பூ, தேனீச்சி. அதுக்கப்புறம் என்னது, வேக்ஸ்னா மெழுகு. ஓகேவா? ஸோ நிறைய பேர் வேக்ஸ் ஏன் இங்கே வருதுன்னு யோசிப்பீங்க. தேனுடைய வேக்ஸ் தான் இருக்கிறதுலே வேர்ல்ட்லேயே என்னது ரொம்ப பியூரஸ்டான, அதாவது ரொம்ப சுத்தமான வேக்ஸ், அதாவது மெழுகு. ஓகேவா? அப்போ இதில் எது முதல்ல வரும்? ஃப்ளவர் இருக்குது. ஓகேவா? ஃப்ளவர் இருக்குது, பூ இருக்குது. பூவில் என்ன இருக்குது, பூவில் போய் தேன் என்ன பண்ணுது, பூவில் போய் தேனை
தேனீச்சி தேனை சேகரிக்குது. அதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்குது? வேக்ஸும் கிடைக்குது. ஓகேவா? 2314 2314 ஆன்சர். அடுத்தது ஃபார்மர் சீட் ஃபுட் கல்டிவேஷன். ஓகேவா? விவசாயி விதை உணவு அறுவடை. ஓகேவா? கல்டிவேஷன் என்னது? அறுவடை. ஸோ முதல்ல என்ன பண்ண முடியும்? வெதர் இருந்தால் மட்டும் நமக்கு எல்லாமே கிடச்சிருமா? விவசாயி வேணும் இல்லையா அதை பயிரிடுறதுக்கு? கரெக்டா? ஸோ முதல்ல என்னது? விவசாயி விதையிட்டு அறுவடை பண்ணுறாங்க, கல்டிவேஷன் 4. அதுதான் நமக்கு என்னது? தட்டில் உணவாக கிடைக்கிது. ஓகேவா? 1243 1243 ஆப்ஷன் ஏ. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட், அதாவது மாவட்டம், வில்லேஜ் கிராமம், ஸ்டேட் மாநிலம், பிளாக். பிளாக் எக்ஸாக்டாக என்ன சொல்லுவாங்க? பிளாக்னா என்னன்னா சில கிராமங்கள்லாம் சேர்ந்தது தான் பிளாக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தொகுதி அந்த மாதிரி சொல்லலாம். தமிழில் எக்ஸாக்டாக மீனிங் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோன்னா தொகுதின்னு வருது. பட் வில்லேஜ் எல்லாம் சேர்ந்தது, ஒரு குறிப்பிட்ட கிராமங்கள் சேர்ந்தது தான் என்னது? பிளாக்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு சின்னதுலேருந்து பெருசு போகிற மாதிரி. வில்லேஜ் எல்லாம் சேர்ந்தது என்னது? பிளாக்கு. பிளாக்கெல்லாம் சேர்ந்தது தான் என்னது? டிஸ்ட்ரிக்ட்டு. டிஸ்ட்ரிக்ட்லாம் சேர்ந்தது என்னது? ஒரு மாநிலம். அப்போ 2413 ஆப்ஷன் பி 2413. அடுத்த பாருங்க, பட்டர்ஃப்ளை, குக்கூன், எக், வார்ம். ஓகேவா? பட்டர்ஃப்ளை பட்டாம்பூச்சி, குக்கூன். குக்கூன்னா ஒன்றும் இல்லை, அந்த பட்டாம்பூச்சி வந்துட்டு வெளியே வரதுக்கு, பட்டாம்பூச்சியாக மாறுறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டுக்குள்ளே இருக்கும் இல்லையா, அதுதான் என்னது? குக்கூன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எக் முட்டை, வார்ம்னா என்னது? புழு. ஸோ இது வந்துட்டு பட்டாம்பூச்சியோட ஒரு லைஃப் சைக்கிளை கொடுத்துருக்காங்க. சரியா? பட்டாம்பூச்சியோட ஒரு லைஃப் சைக்கிளை கொடுத்துருக்காங்க. பட்டாம்பூச்சி முதல்ல என்னவா இருக்கும்? நார்மலாக ஒரு எக்கில் இருந்து என்ன ஆகும்? புழுவாக உருவெடுக்கும். ஓகேவா? ஒரு முட்டையிலிருந்து புழுவாக தான் ஃபஸ்ட்டு வரும். அடுத்தது இலைகளை தின்னு தின்னு தான் என்ன ஆகும்? அது பருமடைந்து அந்த தன்னை சுற்றி ஒரு கூட்டை உருவாக்கும். எதுக்கு? அந்த டிரான்ஸ்மார்பசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது தன்னை வந்துட்டு ஒரு பட்டாம்பூச்சியாக மாறுறதுக்கு தானே அந்த ப்ராசஸ் தான் என்னது? டிரான்ஸ்மார்பசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் அப்போ தான் என்ன பண்ண? தன்னை சுற்றி ஒரு கூடு ஒன்று உருவாக்கும். சரியா? அந்த கூடு பேர் தான் என்னது? குக்கூன். கடைசியாக அதுலேருந்து என்ன கிடைக்கும்? அதுலேருந்து என்ன வரும்? பட்டர்ஃப்ளை வரும். ஓகேவா? அப்போ 3421 3421 ஆப்ஷன் ஏ. அடுத்தது ரீடிங், கம்போசிங், ரைட்டிங், பிரிண்டிங். ஓகேவா? வாசித்தல், கம்போசிங்னா அதை வந்துட்டு ஒழுங்குபடுத்துதல். ஓகேவா? அடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கம்போஸ் பண்ணி வைக்கிறது, சீராக அடுக்கிறது மாதிரி. அதுக்கப்புறம் ரைட்டிங், பிரிண்டிங். ஓகேவா? ஸோ இதில் எது முதல்ல வரும்? எதுவுமே இல்லாமல் நம்மளால் வாசிக்க முடியாதுல்ல. முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம ஒரு புக்கை, நம்ம இப்போ ஒரு புக்கு வாசிக்கிறோம். இப்போ எஸ்எஸ்ஜிடிக்கே படிக்கிறீங்கன்னா, ஒரு புக் வாங்கி படிக்கிறீங்கன்னா அந்த புக்கை யாராவது ஒருத்தர் எழுதியிருக்கணும்ல ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்னது? ரைட்டிங். அடுத்தது எழுதுனது சும்மா நம்மளால பிரிண்ட் பண்ணிட முடியுமா? அது கரெக்டாக இருக்கா, ஒரு சீரில் இருக்கா, ஒரு வரிசையில் இருக்கான்றதை என்ன பண்ணணும்? கம்போஸ் பண்ணணும். அதுதான் என்னது? கம்போசிங். ஓகேவா? அடுத்தது அது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? புக்கை பிரிண்ட் பண்ணுவாங்க. பிரிண்டிங். அதுக்கப்புறம் தான் நம்ம வாங்கி என்ன பண்ணுவோம்? படிப்போம். அதான் என்னது? ரீடிங். ஸோ 3241 3241 ஆப்ஷன் டி. அடுத்தது வீவிங், காட்டன், த்ரெட், கிளாத். ஓகேவா? வீவிங்னா என்னது? நெசவு. ஓகேவா? நெசவு செய்கிறது தான் என்னது? வீவிங். காட்டன் பருத்தி, த்ரெட் நூல், கிளாத்னா துணி. முதல்ல எதுலேருந்து எது வரும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நூல் எதுலேருந்து வருது? காட்டன் எப்படி? கிளாத்து. ஸோ இது வந்துட்டு துணி ரிலேட்டடாக உள்ள ஒரு கொஸ்டின். ஓகேவா? அப்போ முதல்ல என்னது? கண்டிப்பாக காட்டன். காட்டனை தான் என்ன பண்ணுறாங்க? த்ரெட்டாக மாற்றுறாங்க. ஓகேவா? அப்போ காட்டன் தான் த்ரெட்டாக மாற்றுறாங்கன்னா ஃபஸ்ட் என்ன வரும்? காட்டன் 2. ஓகேவா? 2. அப்புறம் த்ரெட்டாக மாறுறாங்கன்னா 2 3. த்ரெட் என்ன பண்ணுறாங்க? நெசவாளர்கள் என்ன பண்ணுவாங்க? நெசவு செய்வதாக தான் துணியாக மாறும். அப்போ 2314 2314 ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மதர், சைல்ட், மில்க், க்ரை, ஸ்மைல். ஸோ இவ்வளோ நேரம் 4 வார்த்தைகள் பார்த்துருந்தோம். இப்போ 5 வார்த்தைகள் இருக்குது. ஆனாலுமே எல்லாமே என்னது? ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராசஸை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான். ஓகேவா? முதல்ல என்ன பண்ணும்? குழந்தை அழுகுதா? நான் சொன்ன மாதிரி தான் கதையாக பாருங்கள். குழந்தை அழுகுது. அப்புறம் 2 4 குழந்தை அழுகிறது. ஓகேவா? சைல்டு, க்ரை. குழந்தை யூஸ்வலாக எதுக்கு அழுவும்? மோஸ்ட்லி
பசிச்சா நம்ம பசிச்சா பசிக்குதுன்னு கேட்போம். குழந்தை என்ன பண்ணும்? அழுக தான் செய்யும். ஸோ குழந்தை அழுதோட நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க? ஸோ மதர், ஓகேவா? அம்மா என்ன பண்ணுவாங்க? பால் தருவாங்க. அதான் மில்க், ஓகேவா? 3. பாலை குடிச்சிட்டு குழந்தை என்ன பண்ணும்? பசி அடங்கினோடனே அம்மாவை பார்த்து சிரிக்கும், ஓகேவா? ஸோ ஸ்மைல். 2 4 1 3 5 2 4 1 3 5 ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேபிள், வுட், ட்ரீ, சீட், பிளான்ட். ஓகேவா? டேபிள்னா என்னது? மேஜை. வுட்னா மரக்கட்டை. ட்ரீ மரம். சீடு விதை. பிளான்ட் செடி. ஓகேவா? ஸோ இதுவுமே என்னது? ஒரே குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான். ஓகேவா? ரிலேட்டட் வேர்ட்ஸ் தான். இது எங்கே ஆரம்பித்து எங்கே போய் முடியும் அப்படின்றத நம்ம இங்கேயும் கண்டுபிடிக்கணும். முதல்ல விதையாக தான், எதுவுமே விதை இல்லாமல் ஆரம்பிக்காது, கரெக்டாக? ஸோ விதை தான் எப்போவுமே என்னது? முதல்ல ஆரம்பிக்குது. ஸோ 4 விதையிலேருந்து என்ன வருது? செடி வருது. 4 5 செடி என்னமா மாறுது? மரமாக மாறுது. 4 5 3 மரம் வெட்டி என்ன பண்ணுறாங்க? மரக்கட்டையை எடுக்கிறாங்க. 2 மரக்கட்டையை வச்சு என்ன பண்ணுறாங்க? மேஜையை செய்கிறாங்க. 4 5 3 2 1 4 5 3 2 1 4 5 3 2 1 எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி. ஓகேவா? ஆப்ஷன் டி. இப்போ 12th கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? சைட். ஓகேவா? சைட்னா என்னது? இன்ஜினியரிங் சைட்லாம் சொல்லுவாங்க இல்லையா? வீடு கட்டக்கூடிய அந்த பில்டிங் கட்டுற இடத்த தான் என்னன்னு சொல்லுவாங்க? சைட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பிளான். அந்த பில்டிங் கட்டுற பிளான் இருக்கு இல்லையா? எப்படி பில்டிங்கு, எத்தனை மாடி பில்டிங்கு, எத்தனை ரூமு, எத்தனை ஹால்லாம் இருக்குன்ற ஒரு டயக்ராம் போட்டாங்களே, அது என்னன்னு சொல்லுவோம்? பிளான்னு சொல்லுவோம். ரெண்ட்டுனா என்னது? வாடகைக்கு விடுறது. மணி, அதுக்கப்புறம் பில்டிங். ஓகேவா? மணி, அதுக்கப்புறம் பில்டிங். ஸோ ரெண்ட்டுமே என்னது? காசு தான். மணினாலும் காசு தான். ஸோ இதில் எது முதல்ல வரப்போகுது, எதுக்கு முன்னாடி எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மணி வரும். ஏன்னா காசு இருந்தால் தான் எந்த ஒரு பிளானுமே நம்மளால் பண்ண முடியும். வீடு கட்டலாமா வேணாமான்றதே காசு இருந்தால் தானே முடிவு பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் என்னது? மணி. காசு இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்க? வீடு கட்ட முடிவு பண்ணுவாங்க. வீடு கட்டுறா இருந்தால் போய் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு சைட்டை பார்க்கணும், இடத்த பார்க்கணும். வீடு கட்ட வேண்டிய இல்லை பில்டிங் கட்ட வேண்டிய இடத்த பார்க்கணும். 4 1 அந்த வீட்டை கட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பிளான் ஒன்று ரெடி பண்ணணும். ஓகேவா? இன்ஜினியரை கூப்பிட்டு பிளான் ஒன்று ரெடி பண்ணணும். 4 1 2. ஸோ இந்த 4 1 2 பார்த்தாலே எல்லாமே அடிபட்டு போயிடும். இருந்தாலும் நம்ம அந்த சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்கான்றதை பார்க்கணும். அடுத்தது பிளானை போட்டால் என்ன ஆகும்? பில்டிங்கை கட்டி முடிச்சிடலாம். பிளானை போட்டு பில்டிங் கட்டி முடிச்சிடலாம். கடைசியாக அந்த பில்டிங்கை வாடகைக்கு விடலாம். வாடகைக்கு விடுறதா என்னது? ரெண்ட். அப்போ 4 1 2 5 3 4 1 2 5 3 இருக்க ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்கள். ஹவுஸ், ஸ்ட்ரீட், ரூம், டவுன், டிஸ்ட்ரிக்ட். இதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு கொஷின் பின்னாடி பார்த்தோம். இப்போ பார்ப்போம் இந்த கொஷினை. ஹவுஸு, ஸ்ட்ரீட்டு, ரூமு, டவுனு, டிஸ்ட்ரிக்ட். ஸோ இதில் எதுலேருந்து எதுக்கு போகும்? முதல்ல நம்ம வீட்டில் இருந்து நம்ம வீட்டுக்குள்ளே ரூமில் இருக்கோம். ஓகேவா? அதுதான் என்னது? 3. அடுத்தது அந்த ரூம் எதில் இருக்குது? வீட்டுக்குள்ளே இருக்குது. ஹவுஸ் 1. அடுத்தது அந்த ஹவுஸ், அந்த வீடு எங்கே இருக்குது? ஸ்ட்ரீட், தெருவில் இருக்குது. ஓகேவா? 2. அந்த தெரு எதில் இருக்குது? டவுனில் இருக்குது. ஓகேவா? 4. அந்த டவுன் எதுக்குள்ளே இருக்குது? டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருக்குது. ஸோ 3 1 2 4 5 3 1 2 4 5 3 1 2 4 5 ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இங்கே இருக்குது. ஆஸ் யூஷுவலாக நம்ம என்ன பண்ணுவோமோ அதுதான். நான் வந்துட்டு இதுக்கு என்னென்ன வேர்ட்ஸுக்கு என்னென்ன அர்த்தன்றதை நான் சொல்லிடுறேன். நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணி, சீக்வன்ஸை அரேஞ்ச் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? சைல்டு. சைல்டுனா நார்மலாக என்ன சொல்லுவோம்? குழந்தைன்னு சொல்லுவோம். ப்ரொஃபஷன்னா நம்ம பார்க்கக்கூடிய உத்தியோகத்தை தான் என்னன்னு சொல்லுவோம்? ப்ரொஃபஷன். மேரேஜ்னா திருமணம். இன்ஃபேண்ட்னாலும் குழந்தை தான். அப்போது சைல்டுக்கு இன்ஃபேண்ட்டுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபேண்ட்னா பச்சிலம் குழந்தைய தான் என்ன சொல்லுவாங்க? இன்ஃபேண்ட்னு சொல்லுவாங்க. சைல்டுனா கொஞ்சம் வளர்ந்தது. ஓகேவா? அடுத்தது எஜுகேஷன்னா கல்வி. அடுத்தது 2வது கொஷனை பாருங்கள். லிப்ஸ் உதடுகள், ஐஸ் கண்கள், நோஸ் மூக்கு, இயர்ஸ் காது, 4 என்னது? நெத்தி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஓஷன் பெருங்கடல், பாண்டு குளம், ரிவர் ஆறு, சி கடல். ஓகேவா? பெருங்கடல், இது கடல். அடுத்தது வேர்டு வார்த்தை. பேராகிராஃப். பேராகிராஃப்னா என்னது? கிட்டத்தட்ட ஒரு கட்டுரை மாதிரி. ஓகேவா? சென்டென்ஸ்னா என்னது? வாக்கியம். அடுத்த லெட்டர்னா எழுத்து. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஆர்டர் பண்ணி என்னென்ன ஆன்சர் வரும்ன்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை அடுத்த புது டாப்பிக்கில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நன்றி.